இது எல்லாமே நம்ம வண்ணவளுக்காக இப்போ வந்து ஒரு 1 மந்த்தில் இப்போ பாதாமியும் அந்த கோவாவையும் நல்லா வந்து கலக்கிக்கலாங்க. இதில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி விட்ருணுங்க. அவ்வளோதாங்க. 40 மினிட்ஸ் வைக்கணும் 160 டிகிரியில். ஓகே. ரெண்டு வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த எலுமிச்சைக்காய் தாங்க இது. நல்லா கொடி எலுமிச்சை இல்லைங்களா, அதுதான் இது. அழகாக இருக்குது பூவு. ஆனால் வந்து எல்லாம் கரையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது. அதான் சரி. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டை தான் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். ஏன்னாக்கா எல்லாம் ஏகப்பட்ட கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைங்களா, அதனால தான் இந்த ஒரு 4 நாளாக நம்ம கபோர்டு வீட்டு, அதனால தான் இந்த 4 நாளாக நம்ம வந்து சாரீ வீடியோவே போடவே இல்லை. ரெகுலராக நம்ம இந்த இடத்துல தான் உட்காந்து வீடியோ போடுவோம். இந்த இடத்த வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதுக்குன்னு வந்து ஒரு ரூம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்மளுடைய லைப்ரரி ரூம்பு, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற போர்ட்டிக்கோ, இந்த ரெண்டையும் வந்து இப்போ வண்ணவளுக்காக ஒதுக்கியாச்சு. இப்போ அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எல்லாம் க்ளீன் ஆகுது. இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து இதை எல்லாம் ரெடி பண்ணி இங்கே கொண்டு வந்து சாரியை கொண்டு வந்து இதில் அடுக்கிடுவோம். பாருங்கள், சாரீ வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரூமை வந்து ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்ம வண்ணவளுக்காக இப்போ வந்து ஒரு 1 மந்த்தில் எல்லாம் ரெடியாக பண்ணினது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டுட்டு இருக்கேன். இந்த இடத்துல தான் நம்ம வீடியோ வச்சு எடுக்கணும். அதனால் இந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் கலம்காரி டிசைனு இந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணி இந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒயரிங் வேலையெல்லாம் நடக்கலை பாருங்களேன். எல்லாம் ஒயரிங் போட்டு இழுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இன்னும் 2 டேஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க ஒரு வேலை செய்கிறதுக்கு. அதனால தான் இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த 2 ரூம் மட்டும் விட்டுட்டு இதுக்கப்புறம் இருக்கிற எங்கள் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு இந்த வேலை செஞ்சதுனால வீடு ஃபுல்லாக குப்பைங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக எல்லாம் ஒரே டஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் வந்து எதுவும் பண்ணல. இப்போ இந்த ரூமை சாத்திட்டு இதுக்கப்புறம் இருக்கிற நம்ம வீட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். இன்றைக்கி எனக்கு க்ளீனிங் ஒர்க்கு தான் இன்றைக்கி ஃபுல்லாக நடக்க போகுது. ஓகே, 2 பேர்த்த வர சொல்லியிருக்கிறேன். அவங்கள வச்சு இன்றைக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து முட்டை மிட்டாய் செய்ய போகிறேன். நான் ஏன்னா டெய்லி கேக்கே செஞ்சு சாப்பிட்டுக்கிறோமா, அதனால் இன்றைக்கி வித்தியாசமாக முட்டை மிட்டாய் சாப்பிட்லான்னு. அதான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இல்லைங்களா, நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. நாமளும் செஞ்சிடலாம் அந்த முட்டை மிட்டாயை. அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத முதல்ல எடுத்து வச்சுட்டேன். ஒரு 200 கிராம் பால்கோவா வேணுங்க, சர்க்கரை இல்லாத பால்கோவா ஒரு 200 கிராமு. அதுக்கப்புறம் ஒரு 45 இது பாதாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரிச்சு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம். ஓகேங்களா, ஒரு 50 கிராம் இருக்கிற மாதிரி பால்கோவா பாதாமை வெயிட் போட்டு அதை எடுத்து உரிச்சு வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய். இது 4 ஐட்டம் தாங்க தேவை. ரொம்ப ரொம்ப ஈஸி. முட்டை மிட்டாயின்னு சொல்லிட்டு முட்டை எடுத்து வைக்கல, எடுத்து வச்சுனேன் எங்கேயோ. 6 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். அவ்வளோதாங்க. சரிங்களா, இப்போ இது நம்ம செஞ்சிடலாம். இது வந்து கோவாவை நல்லாவே அடித்து நல்லா தான் இருக்குது. அதனால் நம்ம இதை அப்படியே போட்டுக்கலாம். இதை நான் வந்து இந்த பவுலில் தான் போடலான்னு நினச்சேன். ஆனால் இது வந்து அடுப்பில் போட்டு நல்லா கிளறணும். அதனால் நம்ம இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிளற மாதிரி இருக்கிற பாத்திரத்தையே பார்த்து எடுத்துக்கலாம். இது நல்லா அப்படி ஊற்றி விட்டுக்குங்க. கோவாவை போட்டு பாதாமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா இப்போ நைஸாக அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டு பாருங்க, நல்லா நைஸாகவே அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம இந்த கோவாவில் போட்டுக்கலாம். பால் கோவா இருக்குது இல்லைங்களா, அதை கூட சேர்த்திட வேண்டியதாங்க. இப்போ பாதாமியும் அந்த கோவாவையும் நல்லா வந்து கலக்கிக்கலாங்க. கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போடணும், அதுக்கப்புறம் நெய் ஊற்றணும். எல்லாத்தையும் ஒன்றுன்னா மாற்றி ஊற்ற வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க. அந்த பாதாம் மட்டும் ஊற வச்சிட்டிங்கனாக்கா வேலையே முடிஞ்சு போச்சுங்க. கோவாவை வாங்கிக்கிட்டா வேலை முடிஞ்சு. ஆமாம், கோவா நம்மக்கிட்ட இல்லைனாக்கா வாங்கலினாக்கா நம்ம 1 லிட்டர் 1.5 லிட்டர் பால் வாங்கினா உங்களுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கோவா வந்துடும். இந்த கோவா அளவு வந்து 200 கிராம் இருக்கும். சரிங்களா, 200 கிராம் தான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள்.
நல்லா கலக்கிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுனா போட்டுடலாம். இப்போ சர்க்கரையை போட்டுக்கிறேன். 1 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக சர்க்கரையும் போட்டாச்சு. சர்க்கரை போட்டோன்னே அப்படியே கரையுது பார்த்தியா ஏவினிஷா? இல்லை உன்னுடைய கேக்லாம் எங்கிட்ட இதாக போகுது பார். என் முட்டை கேக்கில் முட்டை மிட்டாய். ஆமாம். இப்போ நம்ம நெய் சேர்த்திக்கலாம். 1/2 கப் நெய் எடுத்து 1/2 கப்பு நெய் எடுத்துருக்குறேன். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அப்படியே கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த விஸ்க் வச்சு நல்லா கலர் வந்து மாதிரி கட்டி இல்லாமல் வருது. இது மாதிரி சின்ன சின்ன கட்டி இல்லாமல் நல்லா கலரிக்குங்க. இப்போ சர்க்கரையும் போட்டு நெய்யும் போட்டேன், எல்லாம் முடிஞ்சது. இப்போ இதுக்கு மேலே முட்டையை உடச்சி ஊற்றலாம். முட்டை வந்து ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை ஓகேங்களா? ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஒட்டு கலரிக்கலாம். ஏன்னா எல்லா முட்டையும் ஒட்டுக்கா உடச்சி ஊற்றி கிளறோமா நல்லா கிளற முடியாது. அதுக்கு தான் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சிட்டேன். இப்போ அடுத்த முட்டை. இப்படியே 6 முட்டையை உடச்சி நான் கலக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே போட்டு கலந்துட்டேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் வாசத்துக்கு வந்து நம்ம இது போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடியை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்துருக்கேன். கொஞ்சம் சர்க்கரை போட்டு அது கூட அரைச்சிட்டு வந்துருக்கேன். அப்போ தான் நல்லா அரைப்படுன்ட்டு அதை சளிச்சும் எடுத்துட்டேன். இப்போ இது கொஞ்சமாக நம்ம இது கூட கலந்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம கலந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஒரு கலரணும். நம்ம அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. அந்த முட்டை மிட்டாய் வேலை நீ அடிக்கடி செய்வேன் நான். எப்படி ப்ரௌனி செய்கிறோமோ அது மாதிரி. முட்டை திங்காத என் பையன் இதில் முட்டை திங்கிறான்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். அடி பண்ணிடுவோம். ஒரு செகண்ட் இந்த கீழே வந்து இது பண்ணேன், அதுக்குள்ளே அடி பிடிக்குது பாரு. கொஞ்சம் கூட நம்ம வந்து கை எடுக்கக்கூடாதுங்க. கை எடுக்காமல் அப்படியே வந்து சிம்மில் வச்சே கிண்டணும். நம்ம ஒரு செகண்ட் நான் வந்து ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு வந்துடலான்னு வச்சேன். இதை வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணால் அதுக்குள்ளார டப்புன்னு அடி பிடிக்குது. தெரியுதா வினிஷா உனக்கு? கருப்பு வெளியே வருது. ஒரு செகண்ட் ஆறுட்டு அப்படியே, அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். அப்படியே கை விடாம கிண்டுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு. சுந்தியம்மாக்கு ஹேண்ட் ஒர்க் அவுட் தான். ஆமாம் போங்க, நான் கூட ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டேன். என்னைய வாடி ஈஸின்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு தீர பயமுடுத்தி விட்டுச்சு. ஒரு செகண்டில் பயப்படுத்தி விட்டுருச்சு என்ன. அப்படியே தீயிற மாதிரி எப்படி வாசத்தை காட்டி அப்புறம் ஒரே செகண்டில் கிண்டி என்ன சரி பண்ணிவிட்டேன். இப்போ ஏலக்காய் வாசம் தான் அடிக்குது. அப்படி ஏதாவது தீஞ்சு போன மாதிரி ஏதாவது எந்த ஒரு பொருள் தீஞ்சு போனாலும், பருப்பு குழம்பே தீஞ்சு போனுச்சுன்னு வச்சுங்க, அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றுனீங்கன்னா அந்த தீஞ்ச வாசம் போயிடும். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் போட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஏன்னா அந்த தீஞ்ச வாசம் ஏதாவது தெரியாமல் இருக்கணும்னு. அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு அனுபவம் தானே. ஏதாவது இந்த மாதிரி மிஸ்டேக் வரும்போது உப்பு அதிகமாக போச்சுன்னா எப்படி வந்து இது உருளைக்கிழங்கு போடுறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும். நம்மளே இப்படி எதிர்பாராமல் நடக்கிறது தானே இதெல்லாம். இது கை விடாமல் இப்படி கிண்டிட்டு கொஞ்ச நேரம் கெட்டித்தன்மை வர அளவுக்கு பண்ணலாம். நான் அந்த கெட்டித்தன்மை வந்தோடனே காட்டுறேன். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து அந்த ட்ரேயில் ஊற்றி நம்ம இதில் வச்சிட வேண்டியது, ஓவனில் வச்சிடணும். இந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருக்கணும். சரிங்களா? அவ்வளோதாங்க, ட்ரேயில் ஊற்றியாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் இதுக்கு மேலே அப்படியே தட்டி விட்டு எடுத்து ஓவனில் வச்சிடணும். ஓவன் பாருங்கள், ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணாமல் போதும். அதுக்கப்புறம் 170 டிகிரி செல்சியஸ், 160 போதுமா? 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 மினிட்ஸ் வைக்கணும். நம்ம வச்சோமாக்க சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி. எங்க அம்மா நவீன பாதாம் துருவும் மிஷின் வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி விட்டுருணுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இது எப்படி வரப்போகுதுன்னு தெரில, ஆனால் எப்படி வந்தாலும் நாங்களாம் சாப்பிடுவோம். அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கெட்டி ஆக்கிட்டோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஏவனிஷா? ஆமாம் ஆமாம், உள்ளே வச்சாச்சு. இது வந்து 40 மினிட்ஸ் வைக்கணும் 160 டிகிரியில். ஓகே,
முட்டை மிட்டாய் சூப்பராக வந்துருச்சு. நம்ம மேலே போட்டது இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கணும். கொஞ்சம் ஆத்திரம் பிடிச்சாப்புல நிறைய போட்டுட்டேன். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட்டு சூப்பராக என்னங்கிறத. கட் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஓகே, எப்படி அம்மா இருக்கு? சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப இனிப்பு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. சுகர் பேஷண்ட் திங்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக தான் சாப்பிட்றீங்க, சாப்பிடுங்க. இனிப்பு சேர்த்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. அதனால இனிப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்குங்க. கடையில் வாங்கிக்கோங்கன்றீங்க. நல்லாவே இருக்காது. இதுக்கு மேலே ஏதாவது கொடுமை பண்ண வேணாம். அது இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம மறுபடியும் செய்யும் போது கொஞ்சம் ஒரு கப்புங்கிறது ஒரு 1.25 கப்பு கூட சக்கரை போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு கம்மியாகுது, அதுதான், வேற எதுவுமே இல்லை. மற்றபடிலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. கடையில் வாங்குறது ரொம்ப இனிப்பாக இருக்கும், நல்லா திகட்டும். 2-3 வாய்க்கு 2-3 வாய்க்கு திகட்டும். ஆனால் இது ரொம்ப திகட்டலாம். நானே ஒரு பீஸே சாப்பிட்டேன் பாருங்களேன், திகட்டவே இல்லை. ஆனால் இனிப்பு தான் கொஞ்சம் கம்மியாகுது. ஓகே ஓகே, மற்றபடிலாம் ஓகே. ஃபைனலாக நம்ம முட்டை மிட்டாய் சக்ஸஸா சக்ஸஸ் இல்லையா? ஓகே, சக்ஸஸ் சக்ஸஸ். விகாஸ் இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த எலுமிச்சைக்காய் தாங்க இது. நல்லா கொடி எலுமிச்சை இல்லைங்களா, அதுதான் இது. நல்லா பெருங்காயாக இருக்குது. சரி, இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு சேல்ஸுக்கு கொடுத்து விட்றேன். இது எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எண்ணி எடுத்து போடுறோம் பேக்கில். எத்தனை காய் இது? 20 காய் இருக்கா? அதோட சேர்த்து போடுங்க. 21 கோயிலுக்கு போட்டு. இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு புதுசாக காய்ச்சிருக்கிற ஒரு காய் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏற்கனவே உங்ககிட்ட காட்டியிருக்கிறேன். அது இன்னைக்கு வந்து பழமாக பறிக்க போகிறேன். வாங்க போய் பார்த்துடலாம். நல்லா அந்த மலைக்கு இந்த லங்கோன் செடி நல்லா பெருசாகிடுச்சு பாருங்க. நல்லா காம்பவுண்டு செவத்துக்கு மேலே வந்துருச்சு. சுற்றியும் குட்டி செடியாக அது தானாக ஒன்று முளைச்சி வந்துருந்துச்சு. அதை நான் பிடுங்கி வைக்கலாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் பிடுங்கி வைக்கவே இல்லை. அது பாருங்க, இப்போ இது எத்தசோட செடியாக வந்துருச்சுன்னு. பக்கத்தில் இருக்கிற செடி இப்போ இத்தசோட செடி எங்கே பிடுங்கி வைக்கிறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே நான் காட்டுறேன்னு சொன்ன செடி இப்போ பார்த்துடலாம். நம்ம பனானா சப்போட்டா தாங்க சொன்னேன் நான். இப்போ காய் வந்து பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி பறிச்சுட்டு போயிடலாம். ஓகே, திஸ் இஸ் மை பனானா சப்போட்டா செடி. இதுதான் என்னுடைய பனானா சப்போட்டா செடி. இந்த சைஸ் தான் இருக்குதுங்க. இதில் வந்து காய் வச்சுருக்குது பாருங்கள். நிறைய காய் இப்போ வச்சுருக்குது பாருங்கள். பூ மொக்கு வச்சு நிறைய காய்ங்க, குட்டி குட்டியாக காய் நிறையா வச்சுருக்கு. அதனால் இந்த கட்டெரும்பு நிறையா மேயுது பாருங்கள். கட்டெரும்பு நிறையா மேயுது. இன்றைக்கி தான் காந்தி பார் சோப்பில் கொஞ்சமாக உப்பு கலந்து விட்டு தெளிக்க சொன்னாங்க. அப்போ தான் இந்த கருப்பு பூச்சிலாம் போகுன்னு. பாருங்கள், இதுதான் காய். இதில் கருப்பு பூச்சி அடிச்சிருக்குது பாருங்களேன். காய் இது இன்றைக்கி விட்டமாக போயிடும். இன்றைக்கி பழுத்தது அறுத்தலான்ட்டுக்கிறேன். இந்த பழம் வந்து இப்போ தான் நீட்டமாக இருக்குது. மரம் வந்து நல்லா தடிக்க நல்லா மொத்தமானால் தான் இந்த மரம் வந்து இந்த காய் வந்து இன்னும் நீட்டமாக வரும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து நீட்டமாக தான் வருது. பனானா சப்போட்டா பனானா மாதிரி கொஞ்சம் நீட்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி இதுக்கான கொஞ்சம் வைத்தியத்தை பண்ணலாம். அப்போ தான் வந்து இந்த கருப்பு கலர் பூச்சி எல்லாம் போகும். கருப்பு கலர்லாம் பாருங்களேன். இது ஃபுல்லாக அப்படி கருப்பாகுது பாருங்கள், மரம் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக நம்ம காந்தி பார் சோப்பை நல்லா கழுவி இது பண்ணிவிட்டு பார்த்திங்களா, இன்றைக்கி அடித்து விட்றேன். இன்றைக்கி இது காயை பறிச்சுட்டு காட்டுறேன். இன்றைக்கி இந்த கரை ஓரமாக இருக்கிற செடிங்க எல்லாத்தையும் வெட்டி விடலான்னு சொல்லிட்டு கருவேப்பிலை செடியும் அந்த நந்தியவட்டை ஒத்தடுக்கு நந்தியவட்டை இருக்கு இல்லைங்களா, இதையும் வெட்டி விட்டுற போகிறோம். பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. அழகாக இருக்குது பூவு. ஆனால் வந்து எல்லாம் கரையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது. அதான் சரி மேலே போகட்டும்னு சொல்லி எல்லாம் வெட்டி விட்டாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல இப்போ வெட்டினதுக்கு அப்புறம் தான் நல்லா ஈரத்துக்கு. அதுக்கும் இப்போ இந்த வயலை ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். ஓட்டி விட்டு மஞ்சள் நடுறதுக்கு இப்போ இந்த காட்டை ரெடி பண்ணணும். அதுக்கு தான் ஓரம் பாறை எல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும். பாருங்கள், எருவு கொண்டு வந்து கொட்டிட்டோம். ஒரு 5-6 டிராக்டர் வாங்கணும் விலைக்கு தான். நாமளும் வச்சுருக்கோம். மாடு வச்சுருந்தாக்கா நமக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம தான் மாடு வச்சுருக்கிறது இல்லைல்ல, அதனால் விலைக்கு தான் வாங்கணும். அதனால்
இப்போ இந்த இதெல்லாம் எருவுலாம் கொட்டி ஓட்டணும் காட்டை. அதனால தான் ஓரம்பாரெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வராரு. காலைல எந்திரிச்சது இன்றைக்கி அதுதான் வேலை எங்களுக்கு. பறிச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து இது வைக்கிது பாருங்கள் குருவி. இதுக்கு இன்றைக்கி வழி பண்ணியே தீரணுங்க. அழகாக 2 குருவிங்களும் கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம். நம்ம படிக்கட்டுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. ஐயா, நம்ம பேசுறது எங்களுக்கு காது கேட்குமோ கேட்கதான் தெரியல. பாருங்களேன், உடனே திரும்பி பார்க்குறாங்க. சூப்பராக தெரியுறாங்க. ஏய் குருவி, சிட்டுக்குருவி, குருவி குருவி, அழகி அழகி, எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்குதா அழகி? ஏன் அழகி? எங்க வீட்டுக்குள்ள வந்து கூடு கட்டு, பொல்லாத வீடு வந்து பொண்ணான என்னமோ சொல்லுவாங்களே. சூப்பராக இருக்குல்ல குருவி கூடு கட்ட வந்து பார்க்கும்போது. ஓ சூப்பர் சூப்பர். உடம்புலாம் எப்படி சிலுக்குது பாரு. இருக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க வந்து அழகா. சூப்பர். என்ன குருவின்னு தெரியல, ஆனா பார்க்கறதுக்கு அழகா இருக்குது குருவி பார்க்கறதுக்கு. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.